சார் இப்போது இன்றைக்கி வந்து ஆராசா வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதுக்கு பயங்கரமான எதிர்ப்பு கிளம்பின உடனே அந்த ட்வீட்டை வந்து டெலீட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பத்திரிகையாளர்லாம் அவர்கிட்ட பேட்டி எடுக்கலான்னு போகும்போது குடுகுடுன்னு ஓடி போய் காரில் ஏறி எந்த பதிலுமே சொல்லாமல் போயிட்டாரு. அண்ணன் ஆர் ராஜா அவர்கள் ஒரு நல்ல படித்த அறிஞர். இன்னமும் சொல்லப்போனால் புரட்சியாளர் அம்பேத்கருடைய புத்தகங்களை எல்லாம் படித்தவர். நான் அவரிடமிருந்து அப்படிப்பட்ட சொல்லாடலையோ இல்லை அப்படிப்பட்ட ட்விட்டரையோ நான் எதிர்பார்க்க முடியவில்லை தனிப்பட்ட முறையில். அது மிகவும் ஒரு கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி போடுகிறார். அந்த வார்த்தைகளெல்லாம் நம்ம வெளியிலே சொல்ல முடியாது. அது உண்மையிலே எப்படி இவரை இதுதான் திராவிட மாடலா, திராவிட மாடல் இப்படித்தான் அவங்கள வழி நடத்துகிறதா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. எப்பயும் பெண்களை பற்றியே பேசுவாங்க. பெண்களை பற்றி அந்த தவறான படங்களை, பார்க்கக்கூடாத படங்களை எல்லாம் பார்ப்பாங்க. அந்த ரேஞ்சில் இருக்கவனுக்கு தான் எல்லாமே ஒரு தவறான சொல்லாடல்களை பயன்படுத்தி பேசுவார்கள். சில பேருக்கு சாதி வெறி இருக்கும், சிலரிடம் மத வெறி இருக்கும், சிலரிடம் காசு வெறி இருக்கும். அது மாதிரி இவருக்கு காம வெறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் மட்டும் உங்களுக்கு கூட்டணி இல்லாமல் இருந்திருந்தால் நீங்க வாஷ் அவுட்டா இருப்பீங்க. அழுகிறார் ஈரா மதியழகன் ஒரு மாவட்ட செயலர் அழுகிறாரு. இவங்க பிரச்சாரத்துக்கு வந்தால் ஓட்டு கிடைக்கும், ஓட்டு கிடைக்கும் சொல்கிறாருங்க. என்னங்க செய்யறது, அப்படிங்கிற போட்டு ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில கொச்சையான வார்த்தைகளெல்லாம் பேசுகிறாங்க. அதை நான் பேரோட சொல்கிறேன், இப்போ சொல்கிறப்ப தப்பு இல்லை. ஏன்னா நீ சொல்ல வேண்டிய சூழ்நிலை தள்ளுறீங்க. அவ்வளோ ஒரு கொச்சையான வார்த்தை. அப்போ இதுலேருந்து உங்களுக்கு புத்தி பூரா எப்படி இருக்கும்னா, அந்த பெரிய அந்த ஒரு மிட்டா மிராசு மாதிரி காசு கொடுத்துட்டோம்னா நாய் ஓட்டு போடுங்க. அப்புறம் என்ன, நீங்களே யார் தலித்து தானே. இன்னைக்கு அதுக்கெல்லாம் சேர்த்து ஆப்படி ஸ்டாப்பில் விஜய் வச்சாரில் பெரிய ஆப்பா. விஜய் திமுக அரசியலையே முடிவு கொண்டு வந்து விட்டார். தனியாக சிங்கிள் மேனாக இருந்து சோழியே முடிச்சிட்டாரு. ஒருவேளை திமுக அதிக ஓட்டில் ஜெயிச்சிருந்து விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு 2 எம்எல்ஏ வச்சுக்கோங்க, 2 எம்எல்ஏ ஆதரவு கொடுத்தாதான் இவங்க முதல்வராக முடியும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை. இதே மாதிரி சூழ்நிலை திமுக வருது. அப்போ நீ கொடுப்பியா, இதுமாரி காங்கிரஸ் நீ கொடுப்பியா, இதுமாதிரி விடுதலை சிறுத்தை நீ கொடுப்பியா, மனசாத்தோடு சொல்லு. அவர் இன்னைக்கு பார்த்தா தலித்தில் 8 பேருக்கு இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க அமைச்சர். நீ பாராட்டணும்ல, நீ சார்ந்த ஒரு சமூகம் தானே, நீ அம்பேத்கர்ஸ்ன்றிய. மாற்றமான ஒரு அரசியல் புரட்சி பிரதர், இது மாற்றம் இல்லை. நீ தலைப்பே போடுங்க, விஜயின் புரட்சி ஆரம்பம்னு போடுங்க. உங்களுக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய போட்டாவை நடு ரோட்டில் கொடுக்குறாங்க. தூக்கி பிடிச்சாரா பிடிக்கலையா? எங்க ஸ்டாலின் போய் கொடுங்க பார்ப்போம், எடப்பாடியில் போய் கொடுத்துருங்க பார்ப்போம், பிடிப்பாருன்னு பார்ப்போம். அந்த நிகழ்ச்சி அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் தலைவர் ஆதவ அர்ஜுனாவை கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் கை கொடுத்து கட்டி அணைக்கிறாரு. ஸோ அதெல்லாம் நீங்கள் நேர்லேயே பார்த்துருப்பீங்க. அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சினிமா படம் மாதிரி இருக்குது சார். பிபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட இன்டர்வியூவில் திரு சங்கத்தமிழன் இருக்காரு. சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். இப்போது இன்றைக்கி ஆராசா ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதுக்கு பயங்கரமான எதிர்ப்பு கிளம்பின உடனே அந்த ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பத்திரிகையாளர்லாம் அவர்கிட்ட பேட்டி எடுக்கலான்னு போகும்போது குடுகுடுன்னு ஓடி போய் காரில் ஏறி எந்த பதிலுமே சொல்லாமல் போயிட்டாரு. ஸோ அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? அண்ணன் ஆர் ராஜா அவர்கள் ஒரு நல்ல படித்த அறிஞர். இன்னமும் சொல்லப்போனால் புரட்சியாளர் அம்பேத்கருடைய புத்தகங்களை எல்லாம் படித்தவர். நான் அவரிடமிருந்து அப்படிப்பட்ட சொல்லாடலையோ இல்லை அப்படிப்பட்ட ட்விட்டரையோ நான் எதிர்பார்க்க முடியவில்லை தனிப்பட்ட முறையில். அது ரொம்ப நமக்கு அதை எடுத்து நைட்டு போடுறாரு. அது மிகவும் ஒரு கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி போடுகிறார். அந்த வார்த்தைகளெல்லாம் நம்ம வெளியிலே சொல்ல முடியாது. சரி, அதுதான் அப்படி அப்படின்னதுமே அந்த வார்த்தையை டெலீட் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி போடுறாரு. அதே மீனிங்கில் கொஞ்சம் வார்த்தை மாற்றி அது போடுறாரு. அது உண்மையிலே எப்படி இவரை இதுதான் திராவிட மாடலா, திராவிட மாடல் இப்படித்தான் அவங்கள வழி நடத்துகிறதா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. அது மட்டும் அல்லாது, அதாவது நீங்களும் இப்போ கல்லூரியில் படிச்சிருப்பீங்க. சில மாணவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான போதையில் இருப்பாங்க. கஞ்சா போதையோ இல்லை மது போதையிலே இருப்பாங்க. பார்த்திங்களா பார்க்கலையா? சில பேர் காலேஜுக்கே அந்த பொசிஷனில் வருவாங்க.
அது ஒரு வகையான குரூப் இருப்பாங்க. சில பேர் எப்பயுமே காம போதையில் இருப்பாங்க. பெண்களை பற்றி கொச்சையாக பேசுகிறது. நான் சொல்கிறது கல்லூரிகளில், மனித வாழ்க்கையில் அடுத்து மாறிடுவாங்க கொஞ்சம் வச்சுங்களேன். கல்லூரி வாழ்க்கை காலங்களில் அந்த இதில் இருப்பாங்க. அந்த புத்தி அப்படியே கூட சில பேருக்கு தொடரலாம், அது வேறு பிரச்சனை. எப்பயும் பெண்களை பற்றியே பேசுவாங்க. பெண்களை பற்றி அந்த தவறான படங்களை, பார்க்கக்கூடாத படங்களை எல்லாம் பார்ப்பாங்க. அந்த ரேஞ்சில் இருக்கவனுக்கு தான் எல்லாமே வந்து ஒரு தவறான சொல்லாடல்களை பயன்படுத்தி பேசுவார்கள். ஆனால் இவர் ஒரு படித்த அறிஞர், பட்டம் வாங்கிய அறிஞர். இவர் அவளை வந்து ஒரு பேசி எழுதியிருக்கிறார் என்றால் அப்போ இது ஒரு வகையான ஒரு வெறி. அது சாதாரணமாக இருப்பது என்பது வேறு. அப்போ வெறினா அதுக்கு பேர் தான் அவருக்கு வந்து என்ன வெறினா, பல வெறிகள் இருக்குது. சில பேருக்கு சாதி வெறி இருக்கும், சிலரிடம் மத வெறி இருக்கும், சிலரிடம் வந்து காசு வெறி இருக்கும். அது மாதிரி இவருக்கு காம வெறி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வெறி இருக்கலாம் புத்தி உனக்கு அப்படி போகுது. உனக்கு என்ன நடந்து போச்சு? உன்னுடைய கட்சியில், உங்கள் கட்சியில் கூட்டணி நாங்கள் நின்றான். எங்களால் உங்களுக்கும் உங்களால் எங்களுக்கும் பயன் உண்டு. இப்போ நீங்கள் ஒரு 50-60 சீட்டு ஜெயிச்சிருக்கிறீங்கன்னா அங்கே விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு அங்கே இல்லையா? ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் மட்டும் உங்களுக்கு கூட்டணி இல்லாமல் இருந்திருந்தால் நீங்கள் வாஷ் அவுட்டாக இருப்பீங்க. தொடர உங்கள் மேலே எதிர்ப்பு வருது. இப்போ நானே கள்ளக்குறிச்சி தொகுதிக்கு போனாங்க. இப்போ நேரடியாக சொல்கிறேங்க. சரி, முதல்ல கூட நான் எந்த தொகுதியுமே சொல்லலை. பெரியகுளத்திற்கு சென்றேன். மற்ற தொகுதி நான் போகல. ஏன் போகலைன்னா, இந்த 2 தொகுதியில் போகும்போது இவங்க திமுககாரன் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் கேண்டிடேட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு கட்சிக்காரன் யாருமே வராத அப்படின்றாங்க. பிரச்சாரத்துக்கே வராத, நாங்கள் பார்த்துக்குறோம், காசு கொடுத்துட்டோம்ல, அதெல்லாம் ஓட்டு விழுந்துடும். அவ்வளோ ஒரு ஆணவ போக்குங்க, ஆணவ வெறிங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்தால் ஓட்டு கிடைக்காது என்ன சொல்கிறீங்க. மாவட்ட செயலர் அழுகிறார். ஈரா மதியழகன் ஒரு மாவட்ட செயலர் வந்து அழுகிறாரு. இவங்க பிரச்சாரத்துக்கு வந்தால் ஓட்டு கிடைக்கும், ஓட்டு கிடைக்கும் சொல்கிறாருங்க. என்னங்க செய்யுது அப்படிங்கிற போட்டு ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில கொச்சையான வார்த்தைகளெல்லாம் பேசுகிறாங்க. அதை நான் பேரோடு சொல்கிறேன், இப்போ சொல்கிறப்ப தப்பு இல்லை. ஏன்னா நீ சொல்ல வேண்டிய சூழ்நிலை தள்ளுறீங்க. அவ்வளோ ஒரு கொச்சையான வார்த்தை. நீங்கள் ஒன்றா ஈரா மதியில் நீங்கள் வரும்போது நீங்கள் கேளுங்க, என் கட்சிக்காரு கள்ளக்குறிச்சிக்காரு. அதை இப்போ சொல்கிறேன், ஏன்னா இப்போ சொல்லித்தான் ஆகணும். நீ கொச்சை வார்த்தை பேசும்பொழுது உங்கள் முகத்திரை கிழிக்க வேண்டியதுன்னு சங்கத்தமையினுடைய வேலை. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீ யாராவது கூட்டி கொடுத்தாவது ஜெயிக்க வைங்க. இப்போ உன் புத்தியை வந்து இங்கே பேசியிருக்கிறீல, அது எவ்வளோ மோசமான ஒரு சொல்லாடல். அவங்க மாவட்ட செயலர் ஒருத்தர் பேசியிருக்கிறாருங்க. நான் சொல்கிற உண்மையாக போயான்னு நீ வரும்போது எங்கள் மாவட்ட செயலர் நீங்கள் கேளுங்க. இங்கே சரிங்க சார் வந்து என்ன சொல்லி அழுகிறாருங்க. நீ அமைதியாக இருக்குங்க, அவங்க இவ்வளோ கீழ்த்தரமாக போகிறாங்கன்னா அவங்க பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க தான் வந்து பெரிய தோரணில் இருக்கிறாங்க. அவங்க தான் ஜெயிக்க போகிறோம் நினைக்கிறேன். அப்போ அவங்க என்ன சொல்கிறேன், நம்ம வேட்பாளர் எப்படி ஜெயிக்க வைக்கிறோம்ன்றாங்களா? சரி, அவங்க சொன்ன போது அமைதியாக இருங்க, நம்ம தேவையில்லாமல் நம்ம ஏதாவது பேசி நம்ம எதாவது பண்ணோம் சிக்கலாகி போயிடும். அதனால் நான் உடனே அங்கே பிறப்பில் வந்துட்டேன் பிரதர். இப்போ கடைசியாக தொகுதியில் இந்த வேட்பாளர் தோல்வியை தெரிவி விட்டார். இப்போ உங்களோட காம ரீதியான பேச்சு தானே அங்கே இருக்கிற வேட்பாளரை ஃபெட்டப் பண்ணியிருக்குல்ல. அப்போ இதுலேருந்து இவங்களுக்கு புத்தி பூரா எப்படி இருக்கும்னா, அந்த பெரிய அந்த ஒரு மிட்டா மிராசு மாதிரி காசு கொடுத்துட்டோம்னா நாய் ஓட்டு போடுங்க. அப்புறம் என்ன, இவங்களே யார் தலித்து தானே. இன்றைக்கி அதுக்கெல்லாம் சேர்த்து ஆப்படிச்சிட்டாப்பில் விஜய் வச்சாரில் பெரிய ஆப்பா. இன்னும் சாதாரண விஷயமா? உங்கள் அரசியலை முடிச்சுட்டாருங்க விஜய். திமுக அரசியலையே முடிவு கொண்டு வந்து விட்டார். தனியாக சிங்கிள் மேனாக இருந்து சோழியே முடிச்சிட்டாரு. ஆனால் சோழியை முடிச்சுட்டாருன்னா இனியே வாயை மூடி கிடந்தா கொஞ்சம் அடுத்த கொஞ்சம் ஜெயிக்கலாம் தான் பண்ணலாம். திருப்பி இப்படி உல்ட்டா புல்ட்டா பேசினா அவர் ஏற்கனவே இந்த தேர்தலுக்கு முன்னாடி கூட விசிகாவுக்கு எதிராக ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு சார். ஆராசா இதுக்கு முன்னாடி கூட போட்டிருந்தார். அந்த ஆள் வந்து எப்படின்னா, எப்போயாவது விடுதலை சிறுத்தையில் வம்புக்கு இழுக்கிறதே அவருடைய வேலை. தொடர்ந்து இதே இப்போ வன்னியரை பிரச்சனை பண்ணோம்னா அண்ணன் துரைமுருகன் அனுப்புறது, இது தொடர்ந்து ஒரு செய்வாங்க. ஆனால் இப்போ அரசியல் அதெல்லாம் நல்லதில்லை. அதெல்லாம் ஒரு காலத்தில் உங்கள் டிவி சன் டிவி மட்டும் இருக்குது, நீ நினச்சா மட்டும் போட முடியும், செய்தியை வராது. இப்போ அப்படியா இருக்குது? கையில் ஒவ்வொருத்தண்டையும் ஃபேஸ்புக் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, எல்லாம் பார்க்குறான்ல. ஆமாம். இப்போ விஜயோடைய படங்களை வந்து நார்த் இந்தியாலையும் பார்க்குறாங்களாம், என் நண்பர்கள் சொல்கிறாங்க. அப்போ அது எப்படி போகுது? படம்னா உங்கள் சன் டிவியில் மட்டும்தான் போடுவீங்க. சன் டிவியில் போடலாம் யாருக்கும் தெரியாது. ஆனால் இன்று வந்து நவீன உலகம் இல்லை, விஞ்ஞான உலகத்தில் எல்லார்ட்டையுமே மொபைல் இருக்குது. இப்போ எல்லாருமே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்துடுறாங்களே. ஆமாம். ஆனால் இனியாவது வாயை அடைக்கிருங்க. இப்போ நீங்கள் பேசுனதுமே உங்களுடைய முதல்வர் என்ன சொல்கிறாரு, பழைய தளபதி இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு அவரே சொல்கிறாரு. தப்புன்றாரு.
ஆமாம். அப்போ உனக்கு இந்த காம வெறி கொண்டு திரியறனால இந்த புத்தி உனக்கு வருது. அது என்ன நடந்து போச்சு உங்கள் சரி ஒருவேளை எப்படி நம்ம கற்பனை பண்ணுவோம், இங்கே பாரு கற்பனை தான். ஒருவேளை திமுக அதிக ஓட்டில் ஜெயிச்சிருந்து விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு 2 எம்எல்ஏ வச்சுக்கோங்க, 2 எம்எல்ஏ ஆதரவு கொடுத்தாதான் இவங்க முதல்வராக முடியும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இதே மாதிரி சூழ்நிலை திமுக வருது. அப்போ நீ கொடுப்பியா? இதுமாரி காங்கிரஸ் நீ கொடுப்பியா? இதுமாதிரி விடுதலை சிறுத்தை நீ கொடுப்பியா? மனசாத்தோடு சொல்லு. நீங்கள் தாண்டா வந்து பதவி வெறி பிடிச்சி தர்றீங்க. பதவி வெறி, காம வெறி, பண வெறி, சாதி வெறி, எல்லாத்துக்கும் மொத்த உருவமே நீங்கள் தானே. நாங்கள் நம்ம கண்ணால் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். இப்போ விஜய் தம்பி வந்து அவர் வந்து இன்றைக்கி பார்த்தா தலித்தில் வந்து 8 பேருக்கு வந்து இன்றைக்கி வந்து கொடுத்துருக்குறாங்க அமைச்சர் பதவி. அமைச்சர் இப்போ நீ பாராட்டணும்ல, நீ சார்ந்த ஒரு சமூகம் தானே. நீ அம்பேத்கர்ஸ்ன்றிய, திராவிட மாடல்ன்றிய. பெரியாரே என்ன சொன்னார்? ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுவதுதான் உண்மையான போராட்டம்ன்றாரு. அந்த பாஸ்டரில் படித்தால் நீ சொல்கிறேல, அப்போ எப்படி நீ வந்து அதில் ஒரு பொறுப்பு இல்லாமல் நீ வந்து இப்படி ஒரு டயலாக்கை போட முடியும்? விஜய் நீ பாராட்டிருக்கணுமா இல்லையா? நீ கொடுப்பியா? நான் கேட்குற கேள்வி. ஒரு மயிரும் கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி எதுவுமே கொடுக்கலையே சார். கொடுக்க ஒரு காலத்தில் வந்து மைனாரிட்டி அரசாக வரும்பொழுது கூட இவங்க வந்து யாருக்குமே காங்கிரஸ் கூட கொடுக்கல. நாங்கள் வெறும் 2 எம்எல்ஏ தான், ஆனால் எங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி. அவங்களுக்கு வெறும் 5 எம்எல்ஏ தான், 2 அமைச்சர் பதவி. இஸ்லாமிய அமைப்புக்கு 2 எம்எல்ஏ தான், அவங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி. அதுலேயும் தலித்துகளுக்கு 8 பேருக்கு அமைச்சர் பதவி. சாதாரண அமைச்சர் பதவி இல்லை, உயர்கல்வித்துறை அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், பத்திர அமைச்சர், பத்திரப்பதிவு அமைச்சர் கொடுக்குறாருல. மாற்றமான ஒரு அரசியல் புரட்சி பிரதர். இது மாற்றம் இல்லை. நீ தலைப்பே போடுங்க, விஜயின் புரட்சி ஆரம்பம்னு போடுங்க. எப்படி போடுறீங்க? விஜயின் புரட்சி ஆரம்பம். உண்மை இது வந்து புரட்சின்றது என்னங்க? நீங்களோ நானோ சாதிக்க முடியாததை, இல்லை யாரும் சாதிக்க முடியாததை ஒரு தனி மனிதனாக நின்று சாதித்து காட்டினால், அது மக்களுக்கு பலன் பெறுவதை மட்டுமே மையமாக இருந்தால், ஒரு சாதாரண மனிதனுக்கு உதவுவதாக இருந்தால், அதற்கு பேர் தான் புரட்சி. எண்ணத்தில் எழுமாற்றம் புரட்சினாலும் எழுத்தினிலும் பேச்சினிலும் அதனை காண்போம். வெண்ணாட்டு பெர்னாட்ஸா புளோட்டோ லிங்கன், விரும்பலின் கார்ல் மார்க்ஸ், விட்மன் ரூசா, கிண்ணத்தில் தருணச்சி அமுதமாய் உண்ட கிளர்ச்சி விதை சாக்ரட்டிஸ், இங்கட்ஸா சன்னியாசன், கண்ணோர்ந்த ஈவேரா காந்தி அண்ணா, கருத்து நிறை வள்ளுவர் சொல் புரட்சி வாழ்க, அந்த புரட்சியின் மறு உருவம் அம்பேத்கர் வாழ்க அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லணும். உலக புரட்சியாளருடைய பேர் மார்க்சியம் உட்பட, மாவோ உட்பட, லெனின் உட்பட, இதெல்லாம் மாபெரும் புரட்சியாளர்களுங்க. இவங்க சாதிச்சதை வந்து உண்மையிலே வந்து நம்ம இன்னைக்கு பாராட்டுறோம். ஆனால் அந்த லெவலுக்கு இவருடைய செயல்பாடுகள் இருக்குது. நான் இப்படி சொன்னேன்னா இங்கே பாரு ரொம்ப போடுறாரா அப்படின்னு கூட என்னை சொல்லுவாங்க. இதே விஜய் வந்து நாளைக்கு தப்பு செஞ்சால் தட்டி கேட்கக்கூடிய ஒரே ஆள் சங்கத்தமிழன் தான். உங்களுக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய போட்டாவை நடு ரோட்டில் கொடுக்குறாங்க. தூக்கி பிடிச்சாரா பிடிக்கலையா? ஆமாம். எங்கள் ஸ்டாலின்கிட்ட போய் கொடுங்க பார்ப்போம், எடப்பாடியில் போய் கொடுத்துருங்க பார்ப்போம், பிடிப்பாருன்னு பார்ப்போம். அப்போ அவர் அப்படி பார்க்கல. அம்பேத்கரை சாதியாக பார்க்குறேன் அவன் பூரான். இவர் அம்பேத்கரை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய ஒரு மாபெரும் போராளி, தலித் மக்கள் விடுதலைக்கு மட்டுமல்ல இந்தியாவின் விடுதலைக்கே பாடுபட்டவர் அவர் பார்த்துருக்கிறாரு. ஆனால் நீ சினிமா நடிகர் அப்படின்ற ஒரு இதில் பார்க்குறாங்க அவரை. எங்கள் தலைவரை வந்து அண்ணே நீங்கள் வாங்கண்ணே, உங்களுக்கு நாங்கள் மந்திரி பதவி தர்றோம், வந்து நில்லுங்க. இதில் எங்கே? திருச்சியில் எலெக்ஷனை வந்து நில்லுங்க, அமைச்சராகுங்க. நீங்கள் அமைச்சரானதான் இங்கே சிறப்பாக இருக்கும். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? 40 ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸு உங்களை அவங்க பயன்படுத்தலை. அப்போ நீங்கள் தலைவரும் ஆதவ அர்ஜுனனும் கெஞ்சுறாங்க. எங்கள் தலைவர் வேணாம்ட்டு தான் இந்த தம்பிக்கு வாங்கி கொடுத்தாரு. அப்போ திருச்சியில் உங்கள் தலைவர் போட்டிடுறதுக்கான வாய்ப்பு இல்லையா? இல்லை, இது வரைக்கும் எங்கள் தலைவர் வேணாம்னு இருக்கிறாரு. இதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. இப்போ இன்னைக்கு போனோம், எங்கே போய் நாங்கள் போய் பார்த்தோம். யாரை? விஜய் அவர்களை பார்த்தோம், ஆதவ அர்ஜுன அவர்களை பார்த்தோம், இன்னொருத்தர் நம்ம அன்பு நண்பர் ராஜ்மோகன் அவர்களை சந்தித்தோம், இன்னொரு ஐஏஎஸ் அதிகாரி அருண் அவரை சந்தித்து நாங்கள் தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசினோம். ராஜ்மோகன் ரொம்ப நேரம் நான் டிஸ்கஸ் பண்ணேன், ஆதவ அர்ஜுனை டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ எங்கள் தலைவர்கிட்ட தனியாக கூப்பிட்டு போய் பேசினார் அவர். விஜய் அவர்களும் எங்கள் தலைவர் மட்டும் தனியாக. அப்போ ஒருவேளை அவர் சொல்லியிருக்கலாம், அண்ணே நீங்கள் நில்லுங்கண்ணே. ஏங்க ஒரு சினிமா நடிகர் அப்படி கேவலப்படுத்தினீங்களே, அவருக்கு இருக்கிற அந்த சமூக நீதி புத்தி உங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சுல. இப்போ ராஜா யாருங்க அது?
அம்பேத்கரை படித்தோம்ன்ற நீ யாரை நீ அமைதியாக வாயை மூடி இருக்கணும், இல்லை வாயை மூடாமல் பாராட்டி எழுதணும். எங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் கூட இவ்வளோ செய்யலை தலித்து மக்களுக்கு, இவர் செஞ்சுருக்கிறாரு. இனி அவர் தலித்து மக்களுக்கு ஒழுங்காக இல்லைன்னா நீ கேளு, பேசுவோம், நானும் சேர்ந்து உனக்கு பேசுகிறேன், உனக்கு சப்போர்ட்டாக பேசுகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவ்வளவு கேவலமாக பேசுகிறேன்னா அப்போ நீ எப்படி இந்த மக்களை எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் ஒழுங்காக சங்கத்தமிழை தொடர்ந்து பேசினேன்ல, அதெல்லாம் போய் முதல்வர் சொல்லியிருந்தா அவர் தெரிஞ்சிருப்பார்ல, அதை இவனும் சொல்லலை. நான் ஒரு ஆள் தானே தொடர்ந்து பேசுகிறேன். வேங்கவயல் பிரச்சனை, மேல்பாதி பிரச்சனை, அதே மாதிரி அங்கே சின்னத்துறைன்ற பையனை வாயை வெட்டினது பிரச்சனை, ஒருத்தர் புல்லட் ஓட்டினான்ற கையை வெட்டினது பிரச்சனை, ஆம்ஸ்டாங்குடைய கொலை பிரச்சனை, ஒரு பெரிய போராளியை கொண்டே விட்டாங்க நடு ரோட்டில் பட்டப்பகலில், சாயந்தரம் பட்டப்பகல் தானே, அங்கே போய் கொண்டு கால் பண்ணி விட்டாங்க. அதேமாதிரி துப்புரவு தொழிலாளர்கள் போராடினாங்க. அவங்க இந்த சிட்டியவே க்ளீன் சிட்டியாக ஆக்குனாங்க. அவங்க போராட்டத்தை போய் பார்க்காம மாரி செல்வராஜ் திரைப்படத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு அளவு சொல்ல வேணாம், படம் பார்க்க தப்பு இல்லைங்க. மாரி செல்வராஜ் போராட்டம் புரட்சிகரமான படத்தை எடுத்திருக்கிறார், தலித்து மக்கள் விடுதலைக்கான படத்தை எடுத்திருக்கார், பாராட்டுகள் தான், படத்தை பார்க்க சரிதான். அதோடு சேர்ந்து போய் இந்த போராட்டத்தையும் பார்த்துருக்கணும்ல. இவங்களுக்கெல்லாம் பொது புத்தி என்னன்னா, தலித்து தானே, இது என்ன பெருசு தலித், அப்படியே ரொம்ப துச்சமாக எண்ணுவது. ஆனால் எனக்கு என்ன ஆகிப்போச்சு, என்னங்க ஆகிப்போச்சு, அந்த தலித்து மக்கள் தானே இன்றைக்கி உனக்கு எதிர்ப்பாக போயிட்டாங்க. சரி, இப்படிலாம் சங்கத்தமிழை பேசிகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட போய் சொல்லியிருந்தா, அவர் பெரிய மனுஷன், அவர் ஏதாவது ஒன்று செஞ்சுருப்பார்ல, செஞ்சு ஒரு சரி பண்ணி நீ ஜெயிச்சிருப்பார்ல. தளபதினா என்ன அர்த்தம்? தளபதினா போர்க்களத்தில் முன்னாடி நின்று வெற்றி பெறுவதுதான் தளபதி. ஆமாம், நீங்களே தளபதினு பேரை வச்சுக்கிறதா? நீ என்ன எந்த போரில் போய் நீங்கள் வெற்றி பெற்றீங்க சொல்லுங்கள்? ஏதாவது புரட்சியை சொல்லுங்க, இந்த புரட்சிகர மாற்றத்தை உருவாக்குனார் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன், நான் கேட்டுக்கிறேன். ஒரு காலத்தில் நல்ல ஞாபகம், துணை முதல்வராக இருக்கும்போது நாங்களே பாராட்டினோம். பாப்பா பெட்டி கீரி பெட்டி, அதில் தேர்தலே நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை, சாதி வெறியர்கள் தேர்தல் நடத்தலை, அதை தேர்தல் நடத்துவதற்கு முயற்சி பண்ணி சக்ஸஸ் பண்ணார் யார்? ஸ்டாலின் அவர்கள். அப்போ நாங்கள் அவரை பாராட்டினோம். அதற்காக அவருக்கு அம்பேத்கர் சுடர் விருதை நாங்கள் வழங்கினோம். அது ஒரு காலகட்டம், வரலாற்று சிறப்புமிக்க காலகட்டம், அதை நம்ம பாராட்டுறோம், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த கதையை பாருங்கள், இவர் என்னன்னா இன்னைக்கு தலித்து மக்களுக்கு 8 அமைச்சர் கொடுத்துருக்கிறாருன்னா அவனுக்கு இப்போ வயிறு எரியுது. இந்த சமூகம் தான் அந்த மக்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறது, உழைத்து கொண்டிருக்கிறது. அவங்களுக்காக 8 அமைச்சரை கொடுத்துருக்கிறாருன்னா இது இதுதான் ஒரு வகையான புரட்சி. நீ செய்வியா? இல்லை எங்களுக்கு இப்போ அவங்க அமைச்சர் போய் கொடுத்துருக்காங்க, இல்லை நாங்களா போய் கேட்டேன், வாங்கிக்கலாம் அவங்களே கொடுத்துருக்குறா, நீ செய்வியா? தேர்தல் நின்றதுக்கே நிற்கப்படான்னு பிரச்சனை பண்ணீங்க காட்டு மன்னார் கோயிலில். எங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியும் என்னென்ன பேச்சுவார்த்தை நடந்துச்சு, திரை மறைவில் எல்லாம் இப்போ சொன்னோம்னா மானம் கட்டு போயிடும். உங்கள் தலைவர் நிற்கக்கூடாதுன்னு ஏன் சார் அவங்க யோசிச்சாங்க? அதுதான் மானம் கட்ட பொழப்பு. நின்றாருன்னா அவர் சட்டமன்றத்துக்கு வருவார், கேள்வி கேட்பார். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு மேட்ரு கேள்வியே கேட்கக்கூடாது, அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருந்தால் சூப்பர்ன்றாங்க. எவ்வளவு மற்ற ரகமான புத்தி. நாங்கள் டபுள் டிஜிட்னு கேட்டோமா இல்லையா? 10 சீட்டு. அப்போ 10 சீட்டு கொடுத்துருக்கலாம்ல. 10 சீட்டு கொடுக்காம எத்தனை கொடுத்தாங்க? 8 சீட்டு கொடுத்தாங்க. 8 சீட்டு கொடுத்தாலும் எங்களுக்கு என்ன சொன்னாங்க? உங்களுக்கு தேவையான தொகுதியில் கொடுக்கல. இதெல்லாம் தொடர்ந்து நம்ம பேசிட்டாங்க. இது மாதிரி அவங்க பண்ணது பூரா அயோக்கியத்தனம்ங்க. நாங்கள் தான் அவங்களுக்கு கவிதை போடணும், குண்டக்க மண்டக்க. ஆனால் நாங்கள் அமைதியாக இருக்கிறோம்ல. இவருக்கு தான் கவிதை எழுத தெரியுமா? இப்போ கவிஞர்கிட்ட சொல்லி கவிதை எழுத சொல்லணும். நிறைய பேர் நாங்கள் வச்சுருக்கோம், நாங்கள் கவிஞர்கள். எங்கள் பூவிலியும் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நல்லா கவிதை எழுதுவார். இதெல்லாம் ரொம்ப அதாவது கேவலமான செயலுங்க. இது யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இது அதில் பெண்களை இழிவாக பேசுகிறாங்க, ஒரு தப்பான ஒரு வேடை போடுறாங்க. இந்த நேரத்தில் கனிமொழி அவர்கள் அவங்க கட்சியோடைய மகளிர் அணி மாநில செயலாளரா, நீங்கள் வாயை திறந்து பேசணும். கனிமொழி அவர்களே நீங்கள் வாயை திறக்க வேண்டும். ராஜா போட்டு இருப்பது கரெக்டாக தப்பா? தப்பு அப்படின்னா அவர் மேல் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். மன்னிப்பு கேட்க வேண்டும் ராஜா, பொது மன்னிப்பு. நான் கேட்டது தப்புங்க, நான் பேசின தப்புங்க, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கன்னு. ஏன்னா உங்களுக்கு நாங்கள் எலெக்ஷன் உங்களுக்கு அடிமையாக நாங்கள். இப்போ ஸ்டாலின் வெறும் சொல்லிடுற மேலோட்டமாக இனிமேல் இப்படி எழுதாதீங்கன்னு. ஸ்டாலின் நீங்கள் கூப்பிட்டு சொல்லணும் இவர்கிட்ட, ராஜா மன்னிப்பு கேளுப்பா அப்படின்னு. இல்லைன்னா தலித்து ஓட்டு ஒரு ஓட்டு வராது, ஒரே ஒரு ஓட்டு மட்டும் கிடைக்கும்.
ராஜா ஓட்டு மட்டும் கிடைக்கும் திமுகவுக்கு போய் சொல்கிறேன், எழுதி வச்சுங்க வெள்ளை பேப்பரில். ஒரு ஓட்டு விழுகுங்க திமுகவுக்கு, ஒத்த ஓட்டு ராஜா ஓட்டு. அதை தவிர ஒரு ஓட்டு உனக்கு கிடைக்காதுப்பா, அடித்து சொல்கிறான். பெண்கள் ஓட்டும் கிடைக்காது இனிமேல் வருங்காலத்தில். இப்போ அடுத்து இருக்குல்ல உள்ளாட்சி தேர்தல். ஆமாம், நான் உள்ளாட்சி தேர்தலும் சிக்கலாகி போயிடும். ஆனால் மன்னிப்பு கேட்டால் மக்கள் மன்னித்து உங்களை ஏற்றுக்கொள்ளலாம். மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் சிக்கல் என்பதை இந்த தருணத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ அடுத்தது ஒரு கேள்வி என்னன்னா, இன்னைக்கு வந்து விஜய் வந்து அந்த வளாகத்துக்குள்ளேயே எல்லா கட்டிடத்தையும் பார்வையிட்டிருக்காரு சார். பேட்டரி காரில் போயிட்டு பார்வையிட்டிருக்காரு. அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்களா? பார்க்கணும் இல்லை, அவருக்கு அதான ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ நானே போனேன் பிரதர், நல்லா கேட்டுக்க, அது பெரிய ஜோக்கு. என்னை எடுத்துமே இது கொண்டு போனாங்க, அது பேர்னா ஆளுநர் மாளிகைக்கு. நான் போகலாம் விருப்பம் இல்லை, எங்கள் தலைவர் கட்டாயம் வந்துருன்னு அப்படின்ட்டார். ஆனால் காலையிலே நம்ம பரப்பிட்டு போயாச்சு. போனோம்னா அவ்வளோ பெரிய இடம்ங்க. அவன் ரோட்டில் வீடு இல்லாமல் அவன் கிராமங்களில் வாழ்கிறேன், சிட்டியில் வாழ்கிறேன். ஒரே ஒரு ஆளுநருக்காக, அதுவும் ஆளுநர் முழுட்டாக இங்கே வாழ்கிறது இல்லையா, பாதி நேரம் வந்து கேரளாவில் தான் இருக்கிறாராம். அவருக்காக வந்து ஒரு நாடே இருக்குங்க அதுக்குள்ளே. அதை பேசாமல் அதெல்லாம் இடிச்சு இப்படி தள்ளிப்பட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் கட்டி பொதுமக்களுக்கு, ஏழை மக்களுக்கு கொடுக்கலாம். உண்மையிலே இந்த நேரத்தில் வந்து நீங்கள் புரட்சிகரமான செயல் செய்கிறனால உங்களை பாராட்டி நான் இந்த இதை உங்களுக்கு முன் வைக்கிறேன். ஆளுநருக்கு இவ்வளோ பெரிய இது தேவையில்லை. உள்ள மயிலுன்னா அது என்ன இது என்னென்ன ஒரு பெரிய ஊரே இருக்குங்க. அவ்வளோ பெரிய ஒரு இடத்துல நம்மளால் இடம் இல்லாமல் கிடக்குறேன். அது ஒன்று. அதை முடிச்சுவிட்டு நாங்கள் நேரம் எங்கே வந்தோம்னா முதல்வர் அலுவலகத்துக்கு போனோம். போய் அங்கே வந்து இவரை பார்த்தோம், முதல்வரையும் பார்த்தோம். அவர் பேர்னா ஆது அர்ஜுனாவையும் பார்த்தோம். அப்புறம் 2-3 அமைச்சர்களையும் பார்த்துன்னு வச்சுங்களேன். பார்த்துட்டு வன்னியரசு அவர்களை வந்து பதவி பிரமாணம் பண்ண ஆளை வந்து உட்கார வைக்கிறார். சேரில் உட்கார முடிச்சு கையெழுத்து போட வைக்கிறது. இவ்வளோ வேலை நடந்துச்சு. அங்கே போனால் டப்பாவாக இருக்குது. அந்த முதல்வருடைய இது பழைய பில்டிங்கில் வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் பில்டிங்கெல்லாம் மாற்றணும். இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன், டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் பில்டிங் அங்கே கட்டினார்ல, அதை மருத்துவமனை ஆக்கிட்டீங்களே. சரி, திருப்பி அங்கே போக முடியாது அப்படின்னாலும் கூட ஒரு நல்ல இடமா ஒரு சட்டமன்றத்தை கட்டுங்க. அது ரொம்ப குழப்பமாக இருக்குது. ஆள் இறங்கி ஏறி போகிறதுக்கே பெரிய சிக்கலாக இருக்குது, கச்சன்னு இருக்குது. என்னெல்லாம் வெளியில் வர்றதுக்கே தலைவர் டக்குன்னு அவர் இறங்கிட்டார். அவர் நிறையா முன்னே போயிருப்பார் அவருக்கு. நம்ம வந்து இப்போ முத போயிருக்கிறோமா, இது எனக்கு 2வது டைம் நினைக்கிறேன். உள்ளே போகிறேன், எனக்கு கிழக்கு தெரியல, மேற்கு முடியல கேட்டால். அப்போ நான் அப்புறம் எப்படின்னா ஆளுகள்கிட்ட சொல்லி, அப்புறம் நல்ல வேலை கட்சிக்காரன் வந்துட்டாங்க, எங்கே போகணும்னா இந்த வெளியில் கார் நிற்கிது போகணும்னு. அப்புறம் வெளியில் வந்து நம்ம வந்தோன்னு வச்சுக்கலேன். அதெல்லாம் வந்து சரி பண்ணணும் இந்த நேரத்தில் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். சார், இப்போ அதுதான், இப்போ உங்கள் கட்சியில் வந்து வன்னியரசு அவர்களை வந்து அமைச்சர் ஆக்கியிருக்காங்க. அதில் அந்த சம்பவத்தை, அந்த நிகழ்ச்சி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தலைவர் ஆதவ அர்ஜுனாவை கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் கை கொடுத்து கட்டி அணைக்கிறாரு. ஸோ அதெல்லாம் நீங்கள் நேர்லேயே பார்த்துருப்பீங்க. அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சினிமா படம் மாதிரி இருக்குது சார். இப்போ விஜய் படத்தில் பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருக்கும், ஃபினிஷிங் நல்லா இருக்கும்ல. ஆமாம், ஆரம்பத்தில் அப்படி இப்படின்னு படம் இது நடக்கும்ல. அது மாதிரி இதே எங்கள் ஆதவ அர்ஜுனா எங்கள் கட்சியில் இருந்தவர். எங்கள் கட்சியிலேருந்து இங்கே பல குழப்பங்கள், சிக்கல்கள். அடுத்து அவர் அங்கே போனார். அங்கே போனாலும் வாங்க அண்ணே அப்படின்னு எங்களை கூப்பிட்டாரு. ஆமாம், நாங்களும் போக விட்டோம். அங்கே போனாலும் உங்கள் தலைவர் மேலே ஒரு மரியாதையோடு தான் இருந்தார் அவர். அப்போ எங்களை வந்து குருஜி அப்படின்னு சொன்னார். அரசியல் எங்களுக்கு வந்து ஆஷான் அப்படின்னு சொன்னாப்புல. அவர் வந்து இன்றைக்கி இந்த தருணத்தில் வந்து இன்றைக்கி வந்து உண்மையை சொல்லப்போனால் வன்னியரசுக்கு அவருக்கு கூட சில முரண்கள்லாம் வந்துச்சு. இன்றைக்கி அவரே வந்து பக்கத்தில் நின்று இவருக்கு பதவி ஏற்று உட்கார வைக்கிறது, அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம சொல்லப்போனால் ஓப்பனாக உடச்சி பேசுவோம், இன்னும் மறைச்சி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதே ஆதவ் வந்து கட்சியை விட்டு வெளியிலே போகும்போது அவருக்காக பேசினேன் சங்கத்தமிழன் தான். எல்லாரும் கூட எதிர்த்தாங்க. நான் தான் அவரை வந்து எங்கே கூட்டி போயிருந்தேன், மேலாவில் வந்து களத்து இருக்காத போராளிகள் இருக்கிற இடத்துக்கு நான் கூட்டி போனேன். நிறையா பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க கூட்டி போகாத அப்படின்னு. தலைவர்கிட்ட கேட்டு தலைவர் சொன்னார் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னாரு. கடைசி காலகட்டத்தில் நம்ம நெருக்கமாக இருந்தேன். ஆனால் இவர்கள்லாம் அன்றைக்கி வந்து இவரை உண்மையிலே வெளியேறணும்ன்ற எண்ணத்தில் செயல்பட்டார்கள். இல்லை, அதெல்லாம் மறுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி அவர்கள்லாம் ஒற்றுமையாக ஆகி பழசை மறந்து இன்றைக்கி ஒரு தருணங்களை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதே நட்பு. முரண்கள் வரலாம் மனித வாழ்க்கையில் நிறையா. ஆக அந்த முரண்களை மனசிலே வச்சுக்கிட்டு நம்ம தெரியக்கூடாது. காலங்கள் மாறும் பொழுது அந்த முரண்களை மாற்றணும். அது மாதிரி நான் அந்த நேரத்தில் வந்து நீ முதல் கேள்விக்கு நான் வர்றேன். ராஜா வந்து ஏதோ லூசுதனமாக பேசியிருந்தாலும் இல்லை ஏதாவது காம வெறியில் பேசியிருந்தாலும் அதை நம்ம மன்னிச்சிடுவோம். ரைட், நம்ம பெருந்தன்மையாக மன்னித்து விடுவோம். ஆனால் நாங்கள் மன்னிப்பதை விட நீ வந்து மன்னிப்பு கேட்கணும். எங்களுக்காக இல்லை, பொதுமக்கள்கிட்ட அப்போ தான் உனக்கு நன்மதிப்பு கிடைக்கும். இல்லைனா அவர் சங்கத்தமிழ் சொல்கிற கரெக்டுப்பா, அவர் உண்மையிலே காம வெறி பிடிச்ச ஆளுதான்ப்பா, அதாப்பா அப்படி பேசிக்காருன்னு உன்னை ரொம்ப மட்டரகமாக நினைப்பாங்க.
இல்லை லூசு போய் நினைப்பாங்க. கரெக்டாக? அதனால் வந்து தயவு செய்து அரசியலில் ஒரு நேர்மையாக செயல்பட வேண்டும். அரசியல் நாளைக்கு எப்படி வேணாலும் மாறலாம், யாரும் யாரோடும் சேரலாம். நீங்கள் நினச்சிங்களா விடுதலை சிறுத்தையில் வந்து விஜய் சேருவாங்கன்னு? இல்லை சார். நாங்கள் இருந்து திமுக கூட்டணி, திமுகவில் வெற்றி பெற்ற 2 சீட்டு, எங்களால் அவங்க பல சீட்டு வெற்றி பெற்றாங்க. நாங்கள் வந்து இங்கே கூட்டணியில் இருந்து இங்கே வந்து கொடுப்போம்னு யார் கண்டா? எப்படி அமைது பாருங்கள், பிரபஞ்ச சக்தி எப்படி இயக்குது பாருங்கள். 108 ஜெயிச்சாலும் திமுகலேருந்து வந்து தான் இங்கே சப்போர்ட் கொடுக்கணும்னு இருந்திருக்கு. அவர் அதுக்கு முன்னாடியே கூப்பிட்டார் பாவம். அதை வருஷம் எங்களை அழைத்தார், காங்கிரஸ் அழைத்தார், கம்யூனிஸ்ட் அழைத்தார். போயிருந்தா 234 200 தொகுதி ஜெயிச்சிருப்பார். வெறும் 34 தொகுதியை மட்டும் அவங்களை பிரித்து கொடுத்துருப்பார் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். நீங்கள் தலைவர் துணை முதல்வராக இருப்பார், நான் கூட அமைச்சராக இருப்பேன். எல்லாம் போச்சு. இப்போயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ திருப்பி இணைந்து இருக்காங்க. இந்த இணைந்த பயணங்கள் மீண்டும் தொடர்ந்து 2029 பாராளுமன்ற எலெக்ஷன் வருது. அப்போ மோடி கதையை முடிச்சுவிட்டு ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும். வந்தாலே நமது நாட்டுக்கு நல்லது என்பதை இந்த தருணத்தை நான் உங்களிடம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி, வணக்கம்.